எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன், இந்த செபி கொண்டு வந்த இந்த குளோசிங் சிஸ்டம் தான். நெறைய பேருக்கு இதுல ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. இது சிம்பிளா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வால்யூம் பேஸ்ட்ல லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல என்ன ட்ரேட் நடந்திருக்கோ, அந்த ட்ரேடுடைய ஆவரேஜ் தான் அதனுடைய குளோசிங் பிரைஸ். பட் இப்போ ஆவரேஜ் கிடையாது. அதே மாரி லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல எந்த பிரைஸ்ல அதிகம் பையர் அண்ட் செல்லர் மேட்ச் ஆகுறாங்களோ, அந்த பிரைஸ் தான் இப்போ குளோசிங் பிரைஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 30 மினிட்ஸ் உடைய ஆவரேஜ். இப்போ அப்படி கிடையாது. குளோசிங் எந்த பிரைஸ்ல அதிக பையரும், செல்லரும் மேட்ச் ஆகுறாங்களோ, அந்த பிரைஸ் தான் குளோசிங் பிரைஸ். பொதுவா இந்த மாரி புது சிஸ்டம் வரும்போது, இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றது இயல்பு. இன்னைக்கும் அதே மாரி இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, F&Oல நெறைய ஸ்டாக்ஸ் இந்த மாரி குளோசிங் பிரைஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட் நடந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல சடன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல 100 பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் எடுத்தவங்க பெரிய லாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸை ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்க. இதை உங்க நண்பர்களுக்கும் ட்ரேட் பண்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிஃப்டினுடைய மொமெண்டம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் பிரேக் அவுட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பை பண்ணாம ஒரு ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் நடக்கும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஹியூஜ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல பை பண்ணாம இது ஒரு ஆக்ஷன் வேவ். ஓகே, இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் நடக்கும் ஆர் கரெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் 25,000 தான் இதனுடைய இம்பல்ஸ் வேவ். பட் இந்த எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்ல திரும்பும், இந்த கரெக்ஷன் என்ன மாதிரியான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர், ஸோ இதெல்லாமே வேவ் அனாலிசிஸ்ல கிளியரா தெரியும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,350 24,250ங்கிறது இதனுடைய சப்போர்ட். இதை இன்னும் இன்டெப்தா பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டுடைய லோவர் டைம் ஃப்ரேம்ல செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் ஆகுதுன்னு நேற்று பார்த்தோம். அதே மாதிரியே இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய மொமெண்டம். இந்த ட்ரெண்டில் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் ஆகுது. இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,600. கரெக்டாக இந்த பாயிண்ட்ல டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 47 பாயிண்ட்ஸ் அந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆச்சு. இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்களா, இன்ட்ராடேல கவனிச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேப் அப் ஆனால் கூட கீழே ஃபால் ஆகி கரெக்டாக இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆச்சு 24,647 வரைக்கும். அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அகெயின் செகண்ட் சப்போர்ட் 24,490ங்கிறது செகண்ட் சப்போர்ட். அங்கிருந்தும் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் சரி, பப்ளிக் சேனல்லையும் சரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ரிவர்சலாகவும் கிட்டத்தட்ட 24,600 தான் இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே பவுன்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே 114 பாயிண்ட்ல பவுன்ஸ் ஆயிருக்கு. 120 பாயிண்ட்ல பவுன்ஸ் ஆகி நிற்குது. 24,490. இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பாருங்க 24,614. இதனுடைய ட்ரெண்டை பாருங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லையும் இங்க ஒரு கேப் நடந்திருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேப் தான் கேப் ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. எக்ஸாக்டா இந்த ஃபர்ஸ்ட் கேப் ஃபில் ஆயிருக்கு. அகெயின் இங்க ஒரு கேப் நடந்திருக்கு. ஓகே, இங்க ஒரு கேப் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா இந்த செகண்ட் கேப் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கேப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் 24,700க்கு பிலோவில் இருக்கிற வரைக்கும் இந்த கரெக்ஷன் தொடரலாம். டுவோர்ட்ஸ் 24,350 24,250 வரைக்குமே இந்த கரெக்ஷன் தொடரலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 5th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கரெக்ஷன் தான். மார்க்கெட் ரிவர்சல் கிடையாது, கரெக்ஷன் தான். ஃபைன்.
நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதுலயுமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறது வந்து ஹியூஜா மார்க்கெட் வந்து சடனா இம்பாக்ட் வந்து குடுக்கும். இந்த இடத்துல பாருங்க. இந்த ஹெட் வந்து ரொம்ப டாலா இருக்கிறது, இந்த மாரி இடத்துல ஷார்ப்பான ஒரு ஃபால் வந்து குடுக்கும். மார்க்கெட் வந்து அகைன் டவுன் சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இத வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஹியர் ஆஃப்டர் இதனுடைய ட்ரெண்ட் வந்து 7500 வரைக்குமே டுவோர்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட் தான். ஹியர் ஆஃப்டர் 6700ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். நாளைக்கு ஆர்பிஐ உடைய மீட்டிங் இருக்கு. அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10:00 10:30க்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மோஸ்ட் ப்ராபபிலி இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு இல்ல. அதே தான் வச்சிருப்பாங்க. அன்சேஞ்ச் தான் வச்சிருப்பாங்க. இன்கிரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. அன்சேஞ்ச் தான் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி பேங்கிங் செக்டார் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல. பட் தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நாளைய ட்ரேட் நன்றாக அமைய